Good morning, students. In this class, IE second unit, we are going to see the topic commutation. Commutation of SCR. Commutation means switching of the SCR. Commutation appadina switching of the SCR is called as commutation. So the SCR is study. Triggered means become on conditions na current வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். எஸ்ஆர் ஆன் கண்டிஷன், லோடில் கரண்ட் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும். எஸ்ஆர் வந்து எஸ்ஆர் லோட் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு, எஸ்ஆரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், லோட்லேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எஸ்ஆர் வந்து ஆன் கண்டிஷனாக இருக்கும். ஸோ எஸ்ஆரில் ஏற்கனவே அந்த கரண்ட் பார்த்துருப்பீங்க, ஹோல்டிங் கரண்ட் அண்ட் லேச்சிங் கரண்ட். எஸ்ஆர் இஸ் மோர் தென் லேச்சிங் கரண்ட் இருந்துச்சுன்னா எஸ்ஆர் இஸ் ஆன் ஸ்டேட்டாக தான் இருக்கும். மோர் தென் லேச்சிங் கரண்ட் ஆன் ஸ்டேட் இருக்கும். சப்போஸ் ஹோல்டிங் கரண்ட் ஸ்லைட்லி லெஸ் தென் லேச்சிங் கரண்ட். எஸ்ஆர் ஹோல்டிங் கரண்ட் இஸ் லெஸ் தென் reduced, the anode current is reduced below the holding current. Anode current is reduced below the holding current, SCR will become off. ஸோ anode current வந்து latching current, ஹோல்டிங் கரண்ட் அதிகமாக இருந்தாலும் ஆன் ஸ்டேட்டில் இருக்கும். latching current அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஆன் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த SCR anode current is reduced below the holding current. ஹோல்டிங் கரண்ட்டோட குறைச்சிட்டோம் அப்படின்னா SCR will become off. வெரி லோ, நியர்லி ஜீரோ கரண்ட் ஆயிரும். SCR will become off. கரண்ட் பிலோ த லோடிங் கரண்ட்னா SCR வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த SCR ஆஃப் பண்ணுற ப்ராசஸ் பேர் என்னது? கம்யூட்டேஷன். மெத்தட் ஆஃப் ஸ்விட்சிங் ஆஃப் தி SCR இஸ் நோன் அஸ் கம்யூட்டேஷன். ஆன் ஸ்டேட்லேருந்து ஆஃப் ஸ்டேட் கொண்டு வரணும், அதுக்கு பேர் கம்யூட்டேஷன். ஸோ த ஆனோட் கரண்ட் கேன் பி ரெடியூஸ்ட். ஆனோட் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம், அல்லது ஆனோட் வோல்டேஜ் கேன் பி ரெடியூஸ்ட். ஆனோட் வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிட்டே வரும். ஆனோட் வோல்டேஜ் ரிச்சஸ் ஜீரோ, ஆனோட் வோல்டேஜ் நெகட்டிவ். SCR இஸ் அபவ் பயாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, ஆனோட் வோல்டேஜ் நெகட்டிவ்னாலும் சரி என்ன ஆயிரும்? SCR பிகம் ஆஃப். ஹோல்டிங் கரண்ட் ஜீரோ ஆயிரும், அது ஆனோட் கரண்ட் ஜீரோ ஆயிரும். இப்போ ஹோல்டிங் கரண்ட் பிலோ ஹோல்டிங் கரண்ட் இருக்கும், SCR பிகம் ஆஃப். ஸோ SCR ஆனோட் கரண்ட் குறைச்சிட்டே வரணும் பிலோ ஹோல்டிங் கரண்ட். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸை கூட்டணும். லோட் ரெசிஸ்டன்ஸ் கூட கரண்ட் குறையும். லோடு ரெசிஸ்டன்ஸ் கூட கரண்ட் குறையும். அது லோடு வோல்டேஜ் குறைச்சிட்டே வரணும். லோடு வோல்டேஜை குறைச்சிட்டே வரணும். ஆனோட் வோல்டேஜ் குறைக்கணும். ரீச் ஜீரோ ஆர் நெகட்டிவ். ஆனோட் வோல்டேஜ் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஜீரோ வரும்போதும் SCR பிகம் ஆஃப். ஸோ ஆனோட் கரண்ட் இஸ் வெரி மச் லெஸ் தென் ஹோல்டிங் கரண்ட் ஆயிரும். ஸோ SCR இஸ் பிகம் ஆஃப். இதுக்கு பேர் அது கம்யூட்டேஷன். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன்ஸ் ஆர் பெஸ்ட் SCR. நேச்சுரல் கம்யூட்டேஷன், ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன். ஸோ நேச்சுரல் கம்யூட்டேஷன் அப்படின்னா இந்த இன்புட் கரண்ட் சப்ளை வோல்டேஜ் ஏசி, சப்ளை வோல்டேஜ் வந்து ஏசியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மாறி வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஸோ நேச்சுரல் ஜீரோ கிராஸ் பண்ணும். இந்த அவனோட சப்ளை வோல்டேஜ் கிராஸஸ் த நேச்சுரல் ஜீரோ வரும்போது, ரெகுலேட்டர் ஜீரோ கிராஸ் பண்ணும்போது SCR பிகம் ஆனோட் கரண்ட் பிகம் ஜீரோ, ஹோல்டிங் கரண்ட் ஜீரோ ஆயிரும். அது நெகட்டிவ் ஆனாலும் SCR வந்து ஆஃப் ஆயிரும். ஆனோட் வோல்டேஜ் நெகட்டிவ் ஆனாலும் ஆஃப் ஆயிரும். ஆனோட் கரண்ட் கிராஸ் ஜீரோ வரும்போதும் SCR வோல்டேஜ் வந்து ஜீரோவை கிராஸ் பண்ணும்போது, ஆனோட ஜீரோவை கிராஸ் பண்ணும்போது ஆனோட கரண்ட் ஜீரோ ஆயிரும். லெஸ் தென் ஹோல்டிங் கரண்ட் ஆர் நெகட்டிவ் வோல்டேஜ் இருந்தாலும் SCR பிகம் ஆஃப். நேச்சுரலாகவே பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ட்ரிகர் பண்ணும்போது ஆன் ஆகும். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் முடிஞ்சு ஜீரோவும் நெகட்டிவ் வரும்போது SCR ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திஸ் ப்ராசஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் கம்யூட்டேஷன். ஸோ நோ எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ஸ் ஆர் நீடட். கம்யூட்டேஷன் தேவைப்படலை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் யூஸ்வலின் ஏசியில் யூஸ் பண்ணுறோம். திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லைன் கம்யூட்டேஷன். லைன் கம்யூட்டேஷன் ஏசி. சப்ளை வோல்டேஜ் ஏசியாக இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வரும்போது, சப்ளை வோல்டேஜ் ஜீரோ ஆகும்போது SCR வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து நேச்சுரல் கம்யூட்டேஷன். ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன்னா சப்ளை வோல்டேஜ் டிசி இருந்துச்சு. சப்ளை வோல்டேஜ் டிசினா SCR ட்ரிகர் அப்படின்னா கேட் கரண்ட் கேன் பி ரிமூவ். கண்டினியூஸ் ஆன் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ SCR ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டிசி வோல்டேஜை குறைக்கணும். டிசி வோல்டேஜை குறைச்சி ஜீரோ கொண்டு வரணும், அல்லது அதான் ஹோல்டிங் கரண்ட்டை குறைக்கணும். ஆனோட் கரண்ட் லெஸ் தென் ஹோல்டிங் கரண்ட், ஆனோட் கரண்ட் லெஸ் தென் ஹோல்டிங் கரண்ட் கொண்டு வரணும். நியர்லி ஜீரோ கொண்டு வரணும். வோல்டேஜும் கரண்ட்டும் ஜீரோ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா SCR வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. டிசிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாது. எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் கம்யூட்டேஷன். சப்ளை வந்து டிசியாக இருக்கும்போது எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் கம்யூட்டேஷன் டு சுவிட்ச் ஆஃப் த SCR. அப்போ இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ்ட் ஃபார் த கம்யூட்டேஷன் சர்க்யூட்ஸ் ஆர் நோன் அஸ் கம்யூட்டேட்டிங் காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட்ஸ் பேர் வந்து கம்யூட்டேட்டிங் காம்பனன்ட்ஸ். The commutation வந்து reverse voltage is applied to the SCR by means of commutating circuit. Reverse voltage is applied to the SCR by means of commutating circuit. அப்போ SCR ஆகும். Anode current zero. Anode current becomes zero. So SCR becomes off. இது force commutation. Force commutation some external circuit யூஸ் பண்ணி DC source இருக்கும்போது எக்ஸ்டர்னல் சப்ளை யூஸ் பண்ணி SCR-ஐ போஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணுறோம். ஆனோட் கரண்ட்டை லெஸ் தென் ஹோல்டிங் கரண்ட் கொண்டு வரோம் ஜீரோ. ரிவர்ஸ் வோல்டேஜ் இஸ் அப்ளை டு த SCR. அப்புறம் SCR பிகம் ஆஃப். கரண்ட் ரெடியூஸ் ஜீரோ, ஆனோட் கரண்ட் SCR பிகம் ஆஃப். இதுக்கு பேர் ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன். எக்ஸ்டர்னல் சர்க்யூட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன். இதில் வந்து ஆக்சுவலாக 5 மெத்தட்ஸ் இருக்குது கம்யூட்டேஷன்ஸ். கிளாஸ் A, B, C, D, E இது அஞ்சுமே வந்து ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன். கிளாஸ் Fங்கிறது
நேச்சுரல் கம்யூட்டேஷன், லைன் கம்யூட்டேஷன், நேச்சுரல் கம்யூட்டேஷன். கிளாஸ் எஃப்ங்கிறது நேச்சுரல் கம்யூட்டேஷன். கிளாஸ் ஏ, பி, சி, டி ஆர் த ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன். 6 மெத்தட்ஸில் 5 மெத்தட்ஸ் வந்து ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன். கிளாஸ் எஃப்ங்கிறது நேச்சுரல் கம்யூட்டேஷன். இதில் ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன் கிளாஸ் சி காம்ப்ளிமெண்டரி கம்யூட்டேஷன் பார்ப்போம். ஃபோர்ஸ் கம்யூட்டேஷனில் ஒன் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் சி மெத்தட் காம்ப்ளிமெண்டரி கம்யூட்டேஷன். சர்க்யூட் பாருங்கள் இதே மாதிரி இருக்கும். ஸோ 2 SCRs ஆர் யூஸ், T1, T2. 2 SCR, ஒன்று மெயின் SCR இருக்கலாம், இன்னொன்று ஆக்சிலரி SCR இருக்கலாம். T1 மெயின் SCR, T2 வந்து ஆக்சிலரி SCR வச்சுங்க. 2 SCRs ஆர் பெர்சன். சப்ளை வோல்டேஜ் DC, லோ டிஸ்டன்ஸ் R1 R2 ஆர் பெர்சன். ரெண்டு கடையில் கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் கனெக்டட். Suppose initially 2 SCRs are off condition. 2 SCRs are off condition. First XCR T1 is triggered. So T1 is triggered. So XCR T1 become on. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா R1 வழியாக ஃப்ளோ ஆகும், R2 வழியாக ஃப்ளோ ஆகும்போது R2 கெப்பாசிட்டர் அண்ட் SCR T1 வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ கெப்பாசிட்டி சார்ஜ் வந்து இதே மாதிரி சார்ஜ் ஆகும். அது எண்டு லெஃப்ட்டில் மைனஸும் ரைட்டில் ப்ளஸ்ஸும், மைனஸ் ப்ளஸ் புக் இதில் காட்டிருக்கல படத்தை காட்டிருக்க மாதிரி கெப்பாசிட்டி விசி சார்ஜுடைய மைனஸ் ப்ளஸ். SCR 1 சைடில் வந்து மைனஸாக இருக்கும், SCR 2 சைடில் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ SCR T1 இஸ் ட்ரிகர், T2 ட்ரிகர் பண்ணலாம். அப்போ SCR வந்து கண்டக்ட் பண்ணும், வோல்டேஜ் மாதிரி கெப்பாசிட்டி சார்ஜாக இருக்கும். இப்போ T1 ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா T1 ஆஃப் பண்ணணும் அப்படின்னா T1 is triggered and trigger can be removed. D அப்படிங்கிறத trigger can be ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ SCR T1 ஆஃப் பண்ணணும் அப்படின்னா SCR T2 is triggered. SCR T2 ட்ரிகர் பண்ணணும், T1 ஒன்று பண்ணக்கூடாது. T1 is already on condition. SCR T2 is triggered. ட்ரிகர் பண்ணால் T2 ஸ்டார்ட் கண்டக்டிங். அப்போ கெப்பாசிட்டர் C will be discharging through T2. கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜிங் அண்ட் ஆப்போசிட் சார்ஜிங். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்ங்கிறது இந்த ப்ளஸ் மைனஸ்னு மாறிடும். SCR T1 சைடில் ப்ளஸ் ஆகும், SCR T2 சைடில் மைனஸாக மாறிடும். அப்போ நான் ரிவர்ஸில் சார்ஜ் ஆகும், கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜு ரிவர்ஸ் சார்ஜிங். அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் இஸ் அப்ளை டு SCR T1. நெகட்டிவ் வோல்டேஜ் வில் பி அப்ளை டு த SCR T1. நெகட்டிவ் வோல்டேஜ் வில் பி அப்ளை டு SCR T1. நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை ஆகும் இன்ஸ்டண்ட்டாக. T2 ட்ரிகர் ஆகும்போது ரிவர்ஸ் பயஸ். அப்போ T1 பிகம் ஆஃப், T1 வந்து ஆஃப் ஆயிரும், T1 வந்து ஆஃப் ஆயிரும். இதான் என்னது ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன். இப்போ T2 ஆன்லைன் வச்சுங்க, T2 ஆன்லைன் இருக்கும்போது இப்போ எகைன் நவ் T1 இஸ் ட்ரிகர்ட். இப்போ T1 ட்ரிகர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எகைன் கெப்பாசிட்டி ரிவர்ஸ்லி சார்ஜிங். அப்போ எகைன் T2 ஆகும் ரிவர்ஸ் பை, T2 பிகம் ஆஃப். ஸோ இன்ஸ்டன்ட்லி ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டையுமே மாற்றி பண்ணிக்கலாம். இந்த 2 SCRs ஆர் பெர்சன்ட் அட் ஏ டைம் எனி ஒன் SCR ட்ரிகர். அப்போ ஆன் இருக்கும், ரிமைனிங் நெக்ஸ்ட் SCR ஆஃப் இருக்கும். திரும்ப எகைன் சப்போஸ் T1 இஸ் ட்ரிகர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ T2 ட்ரிகர் பண்ணிங்கன்னா T2 ஆன் ஆயிரும், T2 ஆன் ஆகும்போது T1 ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, திரும்ப இப்போ T1 ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கழிச்சு T1 ஆன் பண்ணிங்க, T1 ஆன் பண்ணிங்கன்னா T2 இன்ஸ்டண்ட்டாக T2 பிகம் ஆஃப் கண்டிஷன். இது வந்து கிளாஸ் சி காம்ப்ளிமெண்ட்ரி கம்யூட்டேஷன். கிளாஸ் சி காம்ப்ளிமெண்ட்ரி கம்யூட்டேஷன். திஸ் கம்யூட்டேஷன் can be used in McMurray FET-Ford inverter and it's very useful for frequencies below about 1000 Hz. 1000 Hz கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் சி காம்ப்ளிமெண்ட்ரி கம்யூட்டேஷன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோர்ஸ் கம்யூட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் எஃப், இது ஏசி லைன் கம்யூட்டேஷன். கிளாஸ் எஃப் கம்யூட்டேஷன் ஏசி கம்யூட்டேஷன். கிளாஸ் எஃப் ஏசி சப்ளைஸ் ஏசி வோல்டேஜ் VM sin omega t, ஏசி SCR T1 லோட் இஸ் ப்ளஸ் லோட் RL. இப்போ நார்மலாக என்ன ஆகும், இப்போ SCR பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் SCR இஸ் ட்ரிகர்னா SCR என்னது ஆன் கண்டிஷன் ஆயிரும், SCR வந்து ஆன் ஆயிரும். அப்போ 0 கிராஸ் பண்ணும்போது சப்ளை வோல்டேஜ் கிராஸஸ் 0, நெகட்டிவ் வரும்போது SCR பிகம் ஆஃப், T1 ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். 0 கிராஸ் பண்ணும், நேச்சுரல் 0 வரும்போது SCR ஆஃப் ஆயிரும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃபில் இருக்கும். எகெயின் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து எகெயின் SCR should be ட்ரிகர் பண்ணால் தான் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக ஆன் ஆகும். திரும்ப நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் 0 கிராஸ் பண்ணும்போதும் ஆஃப் ஆயிரும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் ஆயிரும். ஒவ்வொருத்தரையும் மாற்றி ஈச் பாசிட்டிவ் சைக்கிளாக ட்ரிகர் பண்ணும். இதுதான் கிளாஸ் ஏ. கிளாஸ் எஃப் ஏசி லைன் கம்யூட்டேஷன். ஏசி லைன் கம்யூட்டேஷன் நேச்சுரல் கம்யூட்டேஷன். SCR வோல்டேஜ் வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து 0 கிராஸ் பண்ணும்போது, நேச்சுரல் 0 கிராஸ் பண்ணும்போது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நேச்சுரல் கம்யூட்டேஷன். ஸோ ஆல் ரெக்டிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணலாம். எல்லா ரெக்டிஃபையர்லையும் மெயின்ஸ் கம்யூட்டேட்டட் இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ் can be used in all rectifiers and mains commutated inverter circuits and cyclo converters. AC commutated can be used in class of commutation can be used in cyclo converters. Okay, circuit. So இப்போ இந்த டாப்பிக்கில் கம்யூட்டேஷன் என்ன டைப்ஸு, ரெண்டு எக்ஸாம்பிள், போஸ்ட் கம்யூட்டேஷன் எக்ஸாம்பிள், கிளாஸ் நேச்சுரல் கம்யூட்டேஷன் கிளாஸ் எஃப் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, சர்க்யூட் அண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாப்பர்ஸ். சாப்பர்ஸ் அப்படின்னா ஸ்டேட்டிக் டிவைஸ், DC to DC கன்வெர்ட்டர். சாப்பர்
DC to DCயை கன்வெர்ட் பண்ணும். DC வோல்டேஜ். ஸோ DC வோல்டேஜ் பேமி ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள். அவுட்புட் DC வோல்டேஜ் வந்து இன்புட்டோ அவுட்புட்டோ ஃபிக்ஸடாக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். ஃபிக்ஸட் டு நார்மலாக ஃபிக்ஸட் வோல்டேஜ் இன்புட் டிசியாக இருந்துச்சுன்னா ஃபிக்ஸட் வோல்டேஜ்னா வேரியபிள் DC வோல்டேஜாக அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அவுட்புட்டு ஃபிக்ஸடாக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம். ஸோ DC to இதை சர்பர் சாப்பர் சர்க்யூட் ஆக்டர்ஸ் தான் DC டிரான்ஸ்ஃபார்மர், DC to DC கன்வெர்ட்டர். ஸோ இன்புட் வோல்டேஜ் ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள், அவுட்புட் ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள். ஸோ chopper is also called as DC to DC converter. So output voltage வந்து இன்புட்டோட கூடவும் இருக்கலாம், குறையும். The output can be greater or lesser than input voltage. Hence choppers can act as step up or step down type. Input அவுட்புட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் அப் டைப்பு, அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் டவுன் டைப்பு. DC to DC converter. ஸோ chopper application mainly used in traction motor. எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கலாம், எலக்ட்ரிக் மோட்டார் கண்ட்ரோல் இன் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ட்ராக்ஷன் கண்ட்ரோலிங் யூஸ் பண்ணிக்கலாம். கேன் பி யூஸ் இன் ட்ராலி கார்ஸ், மரைன் ஹாய்ஸ்ட், ஃபோர்க் லிஃப்ட் ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. பேசிஸ் சோபர் பாஸ் சிஸ்டம். அப்புறம் ஸ்மூத் ஆக்சிலேஷன் அட்வான்டேஜ் வந்து ஸ்மூத் ஆக்சிலேஷன் கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் ஹை எஃபிஷியன்சி அண்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். இது அட்வான்டேஜஸ் ஆஃப் சாப்பர். ஸ்மூத் ஆக்சிலேஷன் கண்ட்ரோல், ஹை எஃபிஷியன்சி, ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். Some other application and advantages of DC choppers. Chopper circuit. Principle of chopper பாருங்க. Principle of chopper. So input வந்து AC. DC input DC voltage, output DC தான். Chopper SCR circuit, SCR based circuit actors தான் chopper, SCR chopper. Output load வந்து RL லோடாக இருக்கலாம். Flywheel diode. Back இவன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு flywheel diode வச்சுருக்கோம். DF connected parallel to the load. சாப்பர் சர்க்யூட்டுக்கு பேரல் லோட் இஸ் கனெக்டட் சீரியஸ் டு த சாப்பர். ஸோ சாப்பர் ஆன்னா லோட் ஆனாக இருக்கும், சாப்பர் ஆஃப்னா லோட் ஆஃபாக இருக்கும். சரி எப்படின்னு பாருங்கள். DC வோல்டேஜ், DC to DC கன்வெர்ட்டர், பேசிக் சாப்பர் சர்க்யூட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது கேட்கலாம். நார்மலி இப்போ ஆஃப் பண்ணிச்சு, சாப்பர் இஸ் நாட் ட்ரிகர்ட், SCR is not triggered, current will not flow and voltage will not be applied to the லோடில் கரண்ட் இருக்காது, வோல்டேஜ் இருக்காது. ஒன்ஸ் சாப்பர் இஸ் ட்ரிகர்ட், SCR ட்ரிகர் பண்ணுறீங்க, சிம்பிள் SCR தான், SCR இஸ் ட்ரிகர்ட், SCR ஆன் ஆகும். இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும், SCR வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும், லோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ லோடில் கரண்ட் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும். லோடுக்கு அக்ராஸ் கரண்ட்டும் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும். SCRல ஹை கரண்ட் இருக்கும், SCR ஆன் அப்படின்னா லோ வோல்டேஜ் இருக்கும், வோல்டேஜ் லோவாக இருக்கும், கரண்ட் ஹை கரண்ட்டாக இருக்கும். SCR கரண்ட் அப்படியே லோடுக்கும் ஃப்ளோ ஆகும். ஸோ லோடில் வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும். நம்ம SCR ஆஃப் பண்ணிடுச்சு, கம்யூட்டேஷன் சர்க்யூட் யூஸ் சம் கம்யூட்டேஷன் யூஸ் பண்ணி SCR ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுற சர்க்யூட் காட்டில் ட்ரிகர் சர்க்யூட்டும் இருக்கும், சாப்பருக்குள்ள ட்ரிகர் சர்க்யூட் இருக்கும், கம்யூட்டேஷன் சர்க்யூட் இருக்கும். ஸோ ட்ரிகர் பண்ணுறீங்க, கம்யூட்டேஷன் சர்க்யூட் SCR பிகம் ஆஃப். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா SCR ஆஃப்னா கரண்ட் பிகம் 0. SCR கரண்ட் கனெக்ட் பண்ணாது, SCR கனெக்ட் பண்ணாது, வில்லா கனெக்ட் கரண்ட் 0. ஸோ லோட் கரண்ட் பிகம் 0 இருக்கலாம், அல்லது சம் கண்டிஷனை பார்த்து சம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆனால் லோடு வோல்டேஜ் 0 ஆயிரும். லோடு வோல்டேஜ் வந்து 0 ஆயிரும். லோடு வோல்டேஜ் வந்து 0 ஸோ அப்படின்னு பாருங்கள். கரண்ட் அவரேஜ் வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணிடலாம், அவரேஜ் வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட்டில் அவரேஜ் லோடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரிகரிங் கம்யூனிகேஷன் தனியாக இருக்கும். வேவ் ஃபார்ம் பாருங்கள், வேவ் ஃபார்ம் வந்து இதே மாதிரி இருக்கும். வேவ் ஃபார்ம் வந்து இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள். ஸோ SCR வந்து ஆன் பண்ணுறீங்க, T ஆன் T ஆஃப் ரெகுலர் இன்டர்வல் ஆன் அண்ட் ஆஃப். ட்ரிகரிங் கம்யூனிகேஷன் இருக்கும். ஆன் ப்ளஸ் ஆஃப் வந்து டோட்டல் டைம் T, சாப்பிங் பீரியட் வந்து T, ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம். இது வந்து கான்ஸ்டன்ட்டு. அவுட்புட் வோல்டேஜ் V0. ஸோ லோடு வோல்டேஜ் VS இருக்கலாம், லோடு வோல்டேஜ் VS, அவுட்புட் வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் VS இருந்துச்சிங்க, லோடு வோல்டேஜ் V0 இருக்கலாம். சப்ளை வோல்டேஜ் VS வச்சுக்கிட்டிங்கன்னா லோடு வோல்டேஜ் டாட் காட்டுக்கலாம், V அவுட்புட். லோடில் வோல்டேஜ் இருக்கும், சப்ளை வோல்டேஜ் VSன்னு வச்சுக்கிங்க. ஸோ அவுட்புட் கரண்ட் வந்து இது மாதிரி ஆகும். SCR ஆன்னா கரண்ட் இன்க்ரீசஸ், SCR ஆஃப்னா கரண்ட் ஸ்லைட்லி டிக்ரீசஸ். திரும்ப ஆன் பண்ணும்போது கரண்ட் இன்க்ரீசஸ், ஆஃப் பண்ணும்போது கரண்ட் டிக்ரீசஸ். SCR பெர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, கண்டினியூஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா கரண்ட் 0 ஆயிரும். SCR கண்டினியூஸாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் வந்து 0 ஆயிரும். அதர்வைஸ் ஷார்ட் வித் கரண்ட் ஃப்ளோஸ், ஆல்ரெடி கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த லோடு வழியாக ஆல்ரெடி கரண்ட் ஷார்ட் வித் கரண்ட் ஃப்ளோ ஆகும். சப்ளை வோல்டேஜ் வந்து லோடு வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் ரெக்டாங்குலர் பல்சஸ் தான் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். இதுமாதிரி கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி வேவ் ஃபார்ம் இதேமாதிரி வரும். ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆவரேஜ் லோட் அவுட்புட் வோல்டேஜ் என்ன வரும் அப்படின்னா, V அவுட்புட் ஈக்குவல் டு T ஆன் டிவைடட் பை T ஆன் ப்ளஸ் T ஆஃப் இன்டி VS. T ஆன் டைம், T ஆஃப்னா ஆஃப் டைம், இன்டி VSங்கிறது சப்ளை வோல்டேஜ். T ஆன் பை T ஆன் டைம் பை டோட்டல் பீரியட், ஆன் டைம் பை டோட்டல் டைம் இன்டு VS சப்ளை வோல்டேஜ் ஈக்குவல் டு டெல்டா VS. டெல்டாங்கிறது டியூட்டி சைக்கிள். T ஆன் டைம், T ஆஃப் வந்து டர்ன் ஆஃப் டைம், T ஆஃப் வந்து டர்ன் ஆஃப் டைம். இந்த சைடு இருக்க பாருங்கள், டர்ன் ஆஃப் டைம். ஸோ T ஈக்குவல் T ஆன் ப்ளஸ் T ஆஃப் சாப்பிங் பீரியட் டோட்டல் டைம். டெல்டா வந்து T ஆன் பை
T on by T is duty cycle. So duty cycle we have to increase or decrease. On time increases, average output voltage கூடும். On time decreases, average output voltage குறையும். Total time constant. On plus half time constant. So duty cycle varies between 0 and 1. Duty cycle varies between 0 and 1, including 0 and 1. 0 less than or equal to delta, less than or equal to 1. So duty cycle vary பண்ணுறது போல அவுட்புட்டில் ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜை டிசி வோல்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வேவ்ஃபார்ம் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் சரியா. அப்புறம் சப்ளை அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலா T1 by T into Vs equal to delta Vs பார்த்துட்டிங்க. ஓகே, சர்க்யூட் டயக்ராமும் பார்த்தாச்சு. பிரின்சிபல் ஆஃப் டிசி சாப்பர். பிரின்சிபல் ஆஃப் டிசி சாப்பர் இன்புட்டில் டிசி, அவுட்புட்லேயும் டிசி தான். லோடு வந்து ஆர்ஓ லோடாக இருக்கலாம். ப்ரைவல் டயோடு அப்சர்வ் த பேக் எம்எஃப். பேக் எம்எஃப் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ப்ரைவல் டயோடு சாப்பர் சர்க்யூட்டு சிம்பிள் எஸ்ஆர் ஆக்டிங் எஸ் சாப்பர் கனெக்டட் சீரியஸ் லோடு. ஸோ தனியாக ட்ரிகர் பண்ணணும், தனியாக கம்யூட்டேஷன் பண்ணணும். கம்யூட்டேஷனுக்கு ட்ரிகர் சர்க்யூட்ஸை செப்பரேட்லி பேச நாட் ஷோன் இதை காட்டில். எஸ்ஆர் ஆன் பண்ணிங்கன்னா லோடு கரண்ட் ஃப்ளோ ஆகும். எஸ்ஆர் ஆஃப் பண்ணிச்சிங்க, கம்யூட்டேஷன் ஆஃப் பண்ணி லோடில் வோல்டேஜ் இருக்காது, கரண்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். பீரியாடிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதால லோடு வோல்டேஜ் இதே மாதிரி இருக்கும், விட்டு இருக்கும். லோடு கரண்ட்டும் இதே மாதிரி இன்க்ரீஸஸ் டிக்ரீஸஸ், ஷார்ட் சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி இன்க்ரீஸஸ் டிக்ரீஸஸ், லோடு வோல்டேஜ் அண்ட் லோடு கரண்ட். சரி பார்த்துட்டிங்க. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் சாப்பர்ஸ்னால் என்ன, பிரின்சிபல் ஆஃப் சாப்பர் என்ன, சாப்பரோட இன்ட்ரோடக்ஷன், டிசி டு டிசி கன்வெர்ட்டர் அப்ளிகேஷன், பிரின்சிபல் ஆஃப் டிசி சாப்பர், வேவ் ஃபார்ம்ஸ், ஃபார்முலா பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ see you in the next class.